மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் சுற்றுப்பயணம் தொடர்பாக சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இந்தியா பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் குறித்து சவுதி வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான பதற்றத்தை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க சவுதி அரேபியா முயற்சி மேற்கொண்டு வரக்கூடிய வேளையில் இந்த விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெய்சங்கர், பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஆகியோரை சந்தித்த சவுதி வெளியுறவு துணை அமைச்சர் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான பதற்றத்தை பேச்சுவார்த்தை மூலம் சரி செய்ய சவுதி அரேபியா முயற்சி மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இந்த விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பற்றிய மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என சவுதி அரேபியா ஒரு பக்கம் முயற்சி மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் வெளியுறவு துணை அமைச்சரும் சந்தித்திருக்கிறார் இரு நாடுகளின் பிரதிநிதிகளை. இந்த சந்திப்பின் முக்கிய அம்சங்கள் என்ன? நேற்று முன்தினம் அறிவிக்கப்படாத திடீர் பயணமாக இந்தியா வந்த சவுதி அரேபியாவுடைய வெளியுறவு துணை அமைச்சர் அடல் பின் அகமது அல் ஜுபேர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த நிலையில் நேற்றைய தினம் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபை அவர் இஸ்லாமாபாத்தில் சந்தித்து பேசினார். தொடர்ச்சியாக இந்த இரண்டு சந்திப்புகள் மூலம் ஒருவேளை இந்த விவகாரத்தில் சமரசம் செய்ய சவுதி அரேபியா முயற்சிக்கிறது என்ற ஒரு தகவல் ஏற்கனவே வெளியானது. இந்த நிலையில் இந்த இரண்டு சந்திப்புகள் குறித்தும் தற்பொழுது அதிகாரப்பூர்வ செய்தி அறிக்கையானது வெளியிடப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் சவுதி மன்னரினுடைய உத்தரவின் அடிப்படையில் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் ஜெய்சங்கர், அதாவது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பாகிஸ்தான் பிரதமரை சந்தித்து பேசியதாக குறிப்பிட்டு இருக்கிறார். அதாவது இரண்டு நாடுகள் இடையே இருக்கக்கூடிய தற்பொழுதைய இந்த பதற்றத்தை தணிக்கும் வகையிலும் தற்பொழுது இந்த இரு நாடுகளே இருக்கக்கூடிய இந்த ராணுவ ரீதியிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் மேலும் தற்பொழுது இந்த இரு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ராஜாங்க ரீதியிலான நடவடிக்கைகள் மூலம் முடிவு கொண்டு வருவதற்கு சவுதி அரேபியா முயன்று வருவதாகவும் அதன் வெளிப்பாடாகவே இரு நாட்டு தலைவர்களையும் சந்தித்ததாக தற்பொழுது சவுதி அரேபியா விளக்கமளித்திருக்கிறது.